ஒரு காரியம் சக்சஸ்ஃபுல் ஆகுதுனால ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும், இது என் பலத்தினால் நடந்தது அல்ல. நெகேமியா சொல்லுகிறார், ராஜா எனக்கு ஃபேவரா இருந்ததுனால இது நடந்த காரியம் அல்ல, கர்த்தருடைய கரம் என் மேல் நன்மையா இருந்ததுனால இந்த காரியம் நடந்தது. ஹல்லேலூயா. ஆமே தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குதுன்னா பாதை குறித்து கலங்காதீங்க. ஆமென். அடிக்கடி சொல்லுவேன், செயல் புரியாது, ஆனா செயலின் முடிவு மகிமையா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரே சரியா தான் போயிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, தெரியல. அதுல அவருடைய நடத்துதல் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த பாதையை பத்தி நம்மள்ட்ட பேசவும் மாட்டாரு. யோசேப்புக்கு தரிசனத்தை காட்டினவர் ஆமென் பாதையை காட்டினாராங்க. அட்லீஸ்ட் சொல்லலாம்ல, யோசேப்பே இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு நீ இந்த பாதையில எல்லாம் நடக்கணும்னு சொல்லியிருக்கலாம்ல. பாதையை காட்டல. ஏன் பாதையை காட்டலைன்னா, இதெல்லாம் பெர்மனன்ட் கிடையாது, இதெல்லாம் டெம்பரரி. கர்த்தர் காண்பித்தது தான் உன் லைஃப்ல பெர்மனன்ட் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தை நம்புகிறீர்கள்? எனவே தைரியமாய் சொல்லுங்கள், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பார்.